ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா வாழைக்காய் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிடுறேன். 4 வாழைக்காவை சாப் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்க கடுகு, 3 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, 2 தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது வாழைக்காவில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக தனியாக மிளகாத்தூள், உப்பு வச்சுருக்கேன். இது மெயின் மசாலா. மிளகாத்தூள், காஷ்மீரி பவுடர், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் வாழைக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். அடுத்து மிளகாத்தூள், உப்பு இதை போட்டு நான் ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வாழைக்காவை நல்லா நான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அது கொஞ்ச நாள் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதை நான் அப்படியே விட்டுடுறேன். இப்போ நம்ம வாழைக்காவை பொரித்து தனியாக எடுத்து வச்சிட்டோம். அடுத்து இப்போது இதுக்கு மசாலா ரெடி பண்ணணும். மறுபடியும் நான் பேனில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆனியன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் இதை அப்படியே நான் விட்டுறேன். ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இந்த டைமில் நான் எடுத்து வச்ச மசாலாலாம் போட்டுறேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, காஷ்மீரி பவுடர். இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நான் போயிட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஃபைனலி நான் வதக்கி வச்சுருந்த மசாலா பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க. பேன் ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் கடுகு போட்டுக்கிறேன். இப்போ நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இந்த டைமில் நான் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சுருந்த வாழைக்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலி வாழைக்காய் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. புது டிஷ்ஷாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. ஜூஸியாக அப்படி கிரேவியாக இருக்குது. கர்ட் ரைஸ், சாம்பார் ரைஸ், சப்பாத்தி இதெல்லாம் டிப் பண்ணி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிப்பியை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோலாம் வரும். பாய்.